அனைவருக்கும் வணக்கம். நிறம் மாறிய யானை. இது உண்மையான அழகு மற்றும் துணிவு பற்றிய ஒரு அழகான தமிழ் கதை. பசுமை நிறைந்த அமைதியான காட்டில் ஒரு பெரிய யானை வாழ்ந்து வந்தது. அது வலிமையும் நல்ல மனமும் கொண்டதால் காட்டிலிருந்த அனைத்து விலங்குகளுக்கும் ஒரு பாதுகாப்பான தோழனாக இருந்தது. காட்டின் வெளிப்புறத்தில் வசித்த விலங்குகள் சில நேரங்களில் நுழைந்தாலும் யானை தன் தைரியத்தால் மற்ற விலங்குகளை பாதுகாத்தது. அதன் துணிவும் கருணையும் காரணமாக எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. ஒரு நாள் யானை தாகமாகி குளத்திற்குச் சென்றது. குளத்தின் அருகில் பல வண்ணங்களில் பறக்கும் வண்ணத்துப் பூச்சிகள், மின்னும் நிறமுடைய பறவைகள், பிரகாசமாக மலர்ந்த மலர்கள் அனைத்தையும் கண்டு யானை மெய்மறந்து நின்றது. பிறகு தன் முகத்தை பார்க்க குளத்தின் நீரில் தாழ்ந்து பார்த்தது. அதில் தெரிந்தது அதே பழைய சாம்பல் நிறம். அதை பார்த்ததும் யானையின் மனம் சோர்ந்தது. அனைவரும் எவ்வளவு அழகான நிறங்களில் இருக்கிறார்கள், நான் மட்டும் ஏன் இப்படி சாம்பல் நிறத்தில் இருக்க வேண்டும் என்று வருந்தியது. அந்த நேரத்தில் ஒரு வண்ணத்துப் பூச்சி யானையின் காது அருகே பறந்து வந்தது. யானையின் கண்களில் சோகத்தை பார்த்த அது மெதுவாக கேட்டது, என்ன தோழா, ஏன் சோகமாக இருக்கிறாய்? யானை தலைகுனிந்து சொன்னது, இந்த சாம்பல் நிறத்தை பார்த்தே நான் சலித்து போய்விட்டேன். உன்னைப் போலவும் மலர்களைப் போலவும் பறவைகளைப் போலவும் நான் ஒரு நாள் அழகான நிறங்களில் இருக்க முடியாதா என்று வருந்தியது. வண்ணத்துப் பூச்சி யானையின் தும்பிக்கையின் மீது அமர்ந்து சிரித்துக் கொண்டு சொன்னது, நிறம் மட்டும் ஒருவரின் அழகை நிரூபிப்பதில்லை. ஆனால் நீ உண்மையாக விரும்பினால் ஒரு நாளுக்கு என் நிறங்களை உனக்குத் தருகிறேன். யானையின் கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்தன. உண்மையா? நானும் உன்னைப் போல வண்ணமயமாக இருக்க முடியுமா என்று ஆவலுடன் கேட்டது. வண்ணத்துப் பூச்சி தலையசைத்தது, ஆமாம். ஆனால் நினைவில் கொள், நிறம் சில நேரங்களில் மகிழ்ச்சியும் சில நேரங்களில் சிரமங்களும் தரும். யானை யோசிக்காமல் சொன்னது, எதுவாயினும் பரவாயில்லை. ஒரு நாளாவது நான் நிறமாக இருக்க விரும்புகிறேன். வண்ணத்துப் பூச்சி தன் சிறகுகளை அசைத்ததும் அதில் இருந்த சிவப்பு, மஞ்சள், பச்சை, நீலம் போன்ற அனைத்து வண்ணங்களும் காற்றில் பறந்து யானையின் உடலில் மெதுவாக பரவின. ஒரு கணத்தில் யானை வானவில் போல மின்னியது. புதிய நிறங்களில் மின்னிய யானை மகிழ்ச்சியாக குளத்திற்குச் சென்றது. நீரில் பார்த்ததும், நான் இப்போது எவ்வளவு அழகாக இருக்கிறேன் என்று தன்னை வியந்து பார்த்தது. ஆனால் தும்பியை நீரில் வைத்த உடனே குளத்தின் நீர் சிவப்பு, நீலம், பச்சை, மஞ்சள் என பல வண்ணங்களாக மாறியது. அதைப் பார்த்த யானை அதிர்ச்சி அடைந்தது. அடடே, இப்படி நிறமாறிய நீரை நான் எப்படி குடிப்பது என்று கவலையில் நின்றது. தண்ணீர் குடிக்க முடியாமல் வாழைப்பழம் பறிக்கச் சென்றது. ஆனால் வாழைப்பழம் யானையின் தும்பியை தொட்ட உடனே வண்ணத்துப் பூச்சி நிறங்களில் மாறிவிட்டது. இந்த வண்ணப்பட்ட வாழைப்பழத்தை நான் எப்படி சாப்பிடுவது என்று யானை திகைத்தது. காட்டிலிருந்த விலங்குகள் யானையை பார்த்து சிரிக்கத் தொடங்கின. யானை எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றது. அதே சமயம் காட்டு வெளிப்புறத்தில் ஒரு பசித்த புலி நுழைந்தது. சிறிய விலங்குகள் பயத்தில் ஓடின. சிலர் யானையின் பின்னால் மறைந்தன. யானை உடனே முன் வந்து சொன்னது, கவலைப்படாதீர்கள், நான் உங்களை காப்பாற்றுகிறேன். புலி சிரித்துக்கொண்டு, இப்படி நிறமூட்டப்பட்ட யானையை பார்த்து நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று கேலி செய்தது. அந்த நிமிடத்தில் யானைக்கு உணர்வு வந்தது. என் நிறம் என்னை பலவானாக்காது. என் துணிவும் நல்ல மனமும் தான் என் உண்மையான சக்தி என்று அது மனதில் நினைத்தது. யானை அவசரமாக குளத்திற்குச் சென்று தன் உடலில் இருந்த அனைத்து வண்ணங்களையும் நன்றாக கழுவிக்கொண்டது. சிறிது நேரத்தில்
அது மீண்டும் தன் இயல்பான சாம்பல் நிறத்திற்கு திரும்பியது. இந்த முறை அது உண்மையான வலிமையுடன் புலிக்கெதிராக தும்பியை உயர்த்தி ஒரு பேரிரத்த சத்தம் எழுப்பியது. அந்த சத்தத்தில் பயந்த புலி பின்னால் திரும்பி ஓடி மறைந்தது. காட்டிலிருந்த எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியுடன் குரல் கொடுத்தன. நம்மை காப்பாற்றியது உன் நிறம் அல்ல, உன் தைரியம்தான். யானைதான் தவறை உணர்ந்தது. கதையின் பாடம்: உண்மையான வலிமை நிறத்தில் இல்லை, மனதின் துணிவில்தான் உள்ளது. நம்முடைய இயல்பே நம்முடைய பெருமை. நம்மை நாமே மதிக்கும் போதுதான் மற்றவர்கள் நம்மை மதிப்பார்கள். நன்றி.